ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஆகுது நம்ம. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம், அதாவது மாசி மாதத்தோட 15 நாளும் பங்குனி மாதத்தோட 15 நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதில் நிறைய இடங்களில் கும்பமேளாவில் மாசி மகம் வரப்போகுது. அப்போ ஸோ சொல்கிறேன், இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ பொதுவாகவே இந்த மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா புனித நீராடுவது, அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சையாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில். ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி வருதுங்களா. இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும், ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும். ஸோ இன்னொரு என்ன விசேஷம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனி பயிற்சி வருது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு விஷயம். சனி பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பலன்களை பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தில் வேறு என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. சஷ்டி திதியும் வருது, கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு வருது. ஸோ அன்றைக்கி முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. 6ஆம் தேதி வாஸ்து நாள். ஆனால் அன்றைக்கி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமியும் வருதே, வாஸ்து நாள் வருதே, நீங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது. ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துவில் ஒரு ஐதீகம். ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இப்போ 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க நல்ல தசபுத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வாஸ்து பூஜை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து 12ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க. அந்த மாசி மகத்தை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்தது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது, முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மகத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி பௌர்ணமியாகவும் வரும் வர. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது, முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மக குளத்தில் வந்து புனித நீராடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம், ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, மாத ராசி பலன்கள், அடுத்து வார ராசி பலன்கள் போட போகிறோம், வார ராசி பலன்கள், இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். ஒரு 20% வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதக பலன் தான் நமக்கு வந்து நடப்பு தசாபுத்திகளை வச்சு சொல்கிறது. அதுதான் வந்து 100% நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் பாதகமான தசை நடக்குது, பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ அடுத்தது செவ்வாய், இவர் கடக வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிலையில் மிதுன வீட்டில் போயிட்டுருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போவார். ஸோ அது நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம். அடுத்து சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போடும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் 15 நாள், அதாவது மார்ச் 15 வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார். ஏன்னா மாசி மாதம் இல்லையா, மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார். 15 நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அடுத்து சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார். ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு
ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. 4ஆம் இடம்னா தாய், 4ஆம் இடம்னா அம்மா. ஸோ பொதுவாகவே கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க, ரொம்ப அன்பானவங்க, அன்புக்கு அடிமையானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்குது. இது 3 பார்த்தீங்கன்னா 6, 8, 12 கோடி நட்சத்திரங்கள். அதாவது 6ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரம் ஒன்று, 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஒன்று, 12ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஒன்று. இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 6, 8, 12 பரிவர்த்தனை ஆகும் போதோ இல்லை 6, 8, 12 சம்மந்தப்படும் போதோ விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே கடகராசி கடக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோக லக்னம், விபரீத ராஜயோக ராசி அப்படின்னு கடகராசியை சொல்லுவோம். இந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க. ஏன்னா 6, 8, 12 இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். ஸோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம், மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கடைசியில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். கடகராசிக்கெல்லாம் யோகமான கிரகங்கள் 2, ஒன்று குரு, இன்னொன்று செவ்வாய். இதில் குரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் 3 இடங்களையும் பார்க்குறாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கடகராசிக்காரங்களுக்கு. கடந்த ஒரு 6-7 மாதமாகவே ஒரு நல்ல பலன்களை தான் குரு கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா 3ஆம் இடம்னா தொடர்புகள் ஸ்தானம், 5ஆம் இடம்னா பிள்ளைங்க, பூர்வீகம், ப்ரொமோஷன். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சில பேர் இன்னும் கிடைக்காம இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்குள்ளே ப்ரொமோஷன் கிடச்சிரும். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி கணவன் சொல்ல பார்ட்னர். அப்போ இந்த கடகராசிக்காரங்களோட பார்ட்னர்ஸ்க்கு ஒரு 6-7 மாதமாகவே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கடகராசிக்கு 5, 10 கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இது இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன்னா யோகமான கிரகம் 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. ஸோ அப்படி மறைஞ்சாலும் அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் பார்வை 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தையும், 8ஆம் பார்வை 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்களும் இந்த மாதம் வேலை கிடைக்கும். புதுசாக ஒரு தொழில் பண்ணுறேங்கும் போது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுறது நல்லது. ஏன்னா 10ஆம் அதிபதியும் 12ல் போய் மறையிறாரு. 10ஆவதுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் வரப்போகுது. 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டச்சனி, இப்போ அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி இப்போ முடிய போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஏறுவார். அதாவது 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ கம்ப்ளீட்டாக அஷ்டம சனி முடிய போகுது. ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் எப்போயுமே சனி பகவான் போகும்போது நல்லா செஞ்சு தான் போவார். ஸோ இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும்தான். அடுத்த மாதத்துலேருந்து கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம். அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது. 3ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போது நான் அந்த அஷ்டம சனி நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கும் போதுனால தான் அந்த கடகராசிக்காரங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கு கேது நிறையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, அடுத்து இந்த கடகராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் சுக்கிரன், புதன், ராகு, சூரியன். அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு சூரியன் போயிடுவார். ஸோ பாக்கிய ஸ்தானங்களில் 4 கிரக சேர்க்கை இருக்குது. அதாவது 4 கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கடகராசிக்கு. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச ஹெல்ப் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணியிருப்பீங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, பல நன்கொடைகள் செஞ்சுருப்பீங்க, நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 9ஆம் இடம் தான் பாக்கியம். நம்ம செஞ்ச தர்மத்துக்கான பலன்கள், அப்படி நம்ம செஞ்ச கர்மாவுக்கான பலன்கள், நல்ல பலன்கள் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல தான் கிடைக்கும். அந்த 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதம் நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கான பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லது தான் சரியான, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சனி இருந்தனால அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இந்த மாதம் அந்த அஷ்டம சனி விலகிடுவார். இந்த மாதம் கடைசியில் அஷ்டம சனி விலகிடுவார். ஸோ பண விஷயத்தில் மட்டும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த மாதம். ஏன்னா 2ஆம் இடம் தான், அதாவது தனஸ்தானத்துக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அந்த சூரியன் முதல் 15 நாள் 8ஆம் இடத்துலையும் அடுத்து 9ஆம் இடத்துக்கு போவார். இது மட்டும் கொஞ்சம் வீக் பாயிண்ட்டு. என்னன்னா நான் 9ஆம் இடத்துக்கு நல்லதான் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதான். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போனால் ஒரு பண விஷயத்தில் ஏமாறுறதோ இல்லை ஒரு இடத்துல 100 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு நமக்கு தெரியாமலே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல நான் ஒரு 100 ரூபாய் விட்டுட்டேன்,
அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரியாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பலன்களும் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி போய் 8ல் போய் கெட்டு போகிறாரு. ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த சூரியன் வந்து அடுத்து 15ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போனாலும் ராகுவோட பிடியில் இருக்கிறார். ராகுவோட பிடியில் தான் சூரியன் போகிறார். அப்போ மறுபடியும் அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோட பிடிக்கு போகும்போது பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ப்ளஸ் குடும்ப விஷயங்கள்லையும் ஒரு கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு இந்த டேட்டில் பணம் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொடுக்குறதுக்கு நிறைய சிரமங்கள் வரும். ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க நெகட்டிவ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா. ஸோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்னா, புதன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானில் இருக்கிற இந்த மாதம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வேறு நடக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த புதன் வந்து இந்த கடகராசிக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மறதி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இங்கே ராகு வேறு இருக்காரா, ஸோ மறதி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது, திரும்ப படிச்சுக்கிறது ஒரு வரைக்கும் அவங்களுக்கு நல்லது கொடுக்கும். சரி, அடுத்து மேரேஜுக்கான ஸ்டெப் எடுக்கலாம்னா இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக அஷ்டமசனியில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அஷ்டமசனி பார்த்திங்கன்னா முடிய போகுது 29ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி வந்து இங்கே பெயர்ச்சி ஏறுவார், 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அஷ்டம சனி இந்த மாதம் முடிய போகுது. ஸோ அப்போ திருமணம் பண்ணலாம், இல்லை வந்து நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். இந்த மாதத்துலேருந்து ஸ்டெப் எடுத்து மே மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான டைம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இருக்குது. தொழில் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் அப்போ 12ஆம் மறைகிறாரு. அதாவது அஷ்டம சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் ஏற்றம் இருக்க தான் செய்யும் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தை மட்டும் ஓட்டிக்கோங்க. அதேமாரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடம் மாற்றமோ இல்லை ஒரு 10 நாளைக்கு வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு 5 நாளைக்கு வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு டேர்ன் டியூட்டி போடுவாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம். அது இல்லாமல் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம், புது பழங்கள் போட போகிறோம், ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். அதை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலைச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போகுது. மூல நட்சத்திரம் போன கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம், பயிற்சி பலன்கள் போட போகிறோம், அடுத்தடுத்து மாத பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.